வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் நாட்களில் எடுத்துக் கொள்ளப்படும். ஆளும் கட்சி அறிவிப்பு. மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பில் பிரான்ஸ் தூதுவரும் மனோ கணேசன் கலந்துரையாடல். இலங்கையின் விவசாயத்துறையில் முதலீடு செய்ய சீன முதலீட்டு சபை திட்டம். கல்லந்தான பகுதியில் இரத்தினக்கல் என சந்தேகிக்கப்படும் பாறை கண்டுபிடிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கு அமைச்சரவை அனுமதி. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் பணிகள் வழமைக்கு திரும்பின. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் 22ஆம் திகதி மற்றும் 23ஆம் திகதி ஆகிய 2 நாட்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்ததுடன் அதற்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிடில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடாத்த முடியும் எனவும் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆளுங்கட்சி அல்ல எனவும் அது எதிர்க்கட்சியே எனவும் தெரிவித்ததுடன் அரசாங்கம் கூறுவதற்கு அமைய அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சி தயாரில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களின் காணி உரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரொமி லெபர்ட் உடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் கலந்துரையாடியுள்ளனர். மலையக சமூகத்தின் கௌரவம், பாதுகாப்பு, நீதி மற்றும் விட்டுக் கொடுக்க முடியாத அடித்தளமாக காணி உரிமைகள் அமைய வேண்டும் என்பதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நிரந்தர வீட்டு வசதிகளை பெறுவதில் மலையக பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பாகுபாடுகள் குறித்தும் பிரான்ஸ் தூதுவரிடம் மனோ கணேசன் எடுத்து கூறியுள்ளார். இந்த நிலையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான நிலம் மற்றும் நிலையான மீள்குடியேற்றத்தை வழங்க வேண்டும், பதிலாக அவர்களை மீண்டும் மண்சரிவு அபாயமுள்ள உயர் ஆபத்துள்ள பகுதிகளுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பும் செயற்பாடுகள் கவலையளிக்கும் நடைமுறை எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தலைமுறைகளாக கட்டமைப்பு ரீதியான அநீதிகளை சுமந்து வரும் சமூகங்களுக்கு மீட்பு முயற்சிகள் என்பது வெறுமனே வீடுகளை கட்டியெழுப்புவது மாத்திரமல்ல, மாறாக இந்த மக்களின் இழந்த கௌரவம், பாதுகாப்பு மற்றும் நீண்டகால நீதியை மீட்டெடுப்பதே என்பதை உறுதிப்படுத்துவதில் சர்வதேச பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தை இந்த கலந்துரையாடல் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி குறிப்பிட்டுள்ளது. இதன்படி பயன்படுத்தாது உள்ள காணிகளை பயன்படுத்தி பாரிய அளவிலான பால் உற்பத்தி பண்ணைகள் மற்றும் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட மரக்கறி, பழங்கள் போன்ற விவசாய உற்பத்திகளை மேற்கொள்வது அவர்களின் நோக்கமாக உள்ளது. இதன்போது காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம், காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு மற்றும் மகாவெளி அதிகார சபைக்கு சொந்தமான தற்போது பயன்படுத்தப்பட்டுள்ள காணிகளை இதற்காக பயன்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயம், கால்நடை வளம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்தவிற்கு சீன வர்த்தக சபையின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று அண்மையில் ஹொவிஜன மந்திரயவில் இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது அவர்கள் இந்த முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். அது தொடர்பான திட்டவட்டமான முன்மொழிவு ஒன்று சீன வர்த்தக சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அது அமைச்சரிடமும் ஜனாதிபதி செயலகத்திடமும் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முன்மொழிவு தொடர்பில் அமைச்சரின் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளினால் கடுமையாக சேதமடைந்த கம்பளை கெலகா தொல்தொட்டவின் கீழ் கலந்தண்ணாவ பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு அருகில் ரத்தினக்கல் என சந்தேகிக்கப்படும் ஒரு பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தற்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடரினால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து கோயிலுக்கு அருகில் பல்வேறு வண்ணங்களில் பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து குடியிருப்பாளர் ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் அறிவித்திருந்தார். முதல் பார்வையிலேயே மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றும் இந்த பாறை எது என்பதை இதுவரை உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை. இந்த விடயத்தை ஆராய்வதற்காக தேசிய ரத்தின மற்றும் நகை ஆணையத்தின் நாவல பிராந்திய அலுவலம் தலையீடு செய்துள்ளது. அந்த அலுவலகத்தின் அதிகாரியான PDAP சுபசிங்க இதுகுறித்து தெரிவிக்கையில்,
நிலையில் நாளை எங்களது நடமாடும் ஆய்வுக்கூடத்தை அந்த இடத்திற்கு கொண்டு சென்று சிறப்பு பரிசோதனை ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த பரிசோதனை முடிந்ததன் பின்னர் இது எந்த வகையான பாறை அல்லது கனிமம் என்பதை பற்றி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2026ஆம் ஆண்டு பாதீட்டில் முன்மொழியப்பட்ட நிவாரணங்களை வழங்குவதற்காக புதிய நடைமுறைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் தொழிலுக்கேற்ற நியாயமான வருமானத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது 1350 ரூபாவாக உள்ள அவர்களின் நாளாந்த ஆக குறைந்த வேதனத்தை 1550 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என தொழிலாளர்களின் நாளாந்த வருகையை ஊக்குவிப்பதற்காக மேலதிகமாக 200 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குவதற்குமான யோசனை முன்மொழியப்பட்டது. இதன் மூலம் தொழிலாளர் ஒருவர் நாளொன்றுக்கு மொத்தமாக 1750 ரூபாய் வரை வருமானத்தை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கம் வழங்க உத்தேசித்துள்ள ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் 2 கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளன. முதலில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முதல் 6 மாத காலத்திற்கு அந்தந்த பெருந்தோட்ட நிறுவனங்களூடாக இந்த கொடுப்பனவு செலுத்தப்படும். அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் ஆலோசனைகளை நடாத்தி குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. தொழில் அமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த கூட்டு யோசனைக்கு அமைச்சரவை முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. புனரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக செயலிழந்திருந்த நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் அனைத்து மின் உற்பத்தி இயந்திரங்களும் மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கமைய 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 900 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நவம்பர் 3ஆம் தேதி சாதாரண பராமரிப்பு பணி காரணமாக லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு இயந்திரம் நிறுத்தப்பட்டதுடன் டிசம்பர் 20ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக மற்றும் ஒரு இயந்திரமும் செயலிழந்தது. தற்போது அந்த 2 இயந்திரங்களும் புனரமைப்பு பணிகளை பின்னர் மீண்டும் முழுமையாக செயற்படுத்தியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சட்டமூலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இது GSP+ வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கிய மனித உரிமைகள் பாதுகாப்பு உடன்பாடுகளுக்கு அமைவானது அல்ல எனவும் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை செயற்பாடுகளையும் ஒழிப்பதற்கும் மக்களின் சிவில் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போதைய அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயினும் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நிகரான பல ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்தின் பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை பயன்படுத்தி தமிழ், முஸ்லிம் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அரசாங்க எதிர்பார்ப்பாளர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் சம்பவங்கள் வரலாற்றில் இடம்பெற்றதுடன் அது தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய சட்டமூலத்தில் பயங்கரவாதம் தொடர்பில் பரந்த மற்றும் தெளிவற்ற வரைவிலக்கணம் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் இதில் பயங்கரவாதம் அல்லாத குற்றங்களுக்கு உள்ளடக்கப்படுவதால் அரசியல் செயற்பாடுகளை தடை செய்தலாக இதனை அர்த்தப்படுத்த முடியும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி கடுமையாக வர்த்தக நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். அதன்படி கிரீன்லாந்தை நிர்வகிப்பதற்கு தான் விடுக்கும் கோரிக்கையை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரியை தான் 100% பின்பற்றுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் குறித்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கு எதிராக பிரித்தானியா, டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய 7 ஐரோப்பிய நாடுகள் இதுவரை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை
டொனால்டு டிரம்பின் அறிவிப்பு சர்வதேச வர்த்தக சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தீவை வாங்குவதற்கு நட்பு நாடுகள் மீது வரி விதிப்பது ஏற்க முடியாது என ஐரோப்பிய தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் நாட்களில் எடுத்துக் கொள்ளப்படும். ஆளும் கட்சி அறிவிப்பு. மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பில் பிரான்ஸ் தூதுவரும் மனோ கணேசன் கலந்துரையாடல். இலங்கையின் விவசாயத்துறையில் முதலீடு செய்ய சீன முதலீட்டு சபை திட்டம். கல்லந்தான பகுதியில் இரத்தினக்கல் என சந்தேகிக்கப்படும் பாறை கண்டுபிடிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கு அமைச்சரவை அனுமதி. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் பணிகள் வழமைக்கு திரும்பின. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தகவல். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.